திரைப்படத்துறையில் மதுரை ராமநாதபுரம் திரைப்பட விநியோகஸ்தராக பயணித்து மதுரை ராமநாதபுரம் விருதுநகர் தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் என்று 6 மாவட்டங்களிலே உள்ள திரையரங்குகளுக்கெல்லாம் படங்கள் வெளியீடு செய்து ஒரு மதுரை ராமநாதபுரம் திரைப்பட விநியோகஸ்தராக பயணித்து வந்த காலங்களில் இந்த டிஜிட்டல் வெளியீடு என்று வருகின்ற பொழுது எங்களை போன்ற 2ஆம் தர விநியோகஸ்தர்களாக இருந்த நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாகிவிட்டது. கிராமப்புறங்களிலே இருந்த டூரிங் திரையரங்குகள் எல்லாம் ஒவ்வொன்றாக மூடிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அன்றாட வாழ்வாதாரத்திற்காக நான் குடியிருக்கும் பகுதியில் ஒரு உணவகத்தை நடத்தி இத்தனை ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்றோம். ஆனால் இந்த உதயநிதி என்பவர் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் என்ற ஒரு பெயரை நிறுவனத்தை நடத்தி கொண்டு தமிழ்நாடு முழுவதற்கும் உண்டான அத்தனை திரையரங்குகளிலும் அவர்தான் விநியோகஸ்தர், அவர்தான் திரையரங்க உரிமையாளர் என்ற முறையில் அவர் ஒருவரே படத்தை வெளியீடு செய்து வருகின்ற இந்த நிலைமையில் எங்களை போன்ற எண்ணற்ற திரைப்பட விநியோகஸ்தர்கள் வாழ்வதற்கு வழி இல்லாமல் ஒரு சிலர் ஆட்டோ ஓட்டுகின்றார்கள், ஒருத்தர் மார்க்கெட்டில் கடையை போட்டு பிழைக்கின்றார், ஒருத்தர் ஸ்டேஷனரி கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார், ஒருத்தர் லாரி ஆஃபீஸில் கணக்கு பிள்ளையாக போயிட்டார். நான் எதற்காக இதை பதிவு சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையான தொழிலில் இருந்த ஒரு திரைப்பட விநியோகஸ்தர் என்று இருந்த நாங்களெல்லாம் நான் இப்போ இன்றைக்கி ஒரு இட்லி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். அடிப்படையான காலை முதல் இரவு வரை உழைத்தால் ஒரு 1000 ரூபா கிடைக்கும். அப்போ நாள் முழுக்க உழைத்து 1000 ரூபாய் சம்பாதிக்க இத்தனை பாடுபடுகின்ற எங்களுக்கெல்லாம் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற இந்த நிலைமையில் அந்த உதயநிதி என்பகின்றவர்கள் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய ஒரு 900-1000 தியேட்டர்களுக்கு படம் வெளியீடு செய்கிறார் என்று சொன்னால் அவர் எத்தனை வருடம் இந்த சினிமா துறையில் அவர் அனுபவம் பெற்றவர். நான்லாம் 35 வருஷமாக ஒரு திரைப்பட விநியோகஸ்தர் கம்பெனியில் ஆஃபீஸ் பாயாக இருந்தேன், திரைப்பட பிரதிநிதியாக இருந்தேன், திரைப்பட விநியோகஸ்தராக ஒரு 30 வருஷம் பயணித்து இன்றைக்கி அதனால் ஒரு 10 ரூபா காசு வருமானம் இல்லாமல் நாங்கள்லாம் இன்றைக்கி வெளியேறி அன்றாட வாழ்க்கைக்காக ஒரு ஜீவனாம்சம் வேணுங்கிறதுக்காக ஒரு பிழைக்கிறோம் என்று சொன்னால், இத்தனை பெரிய ஒரு தொழில் வாய்ப்புகளை இழந்து தவிக்கின்ற எங்களை போன்ற இந்த விநியோகஸ்தர்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு அவர் நினைக்க வேண்டாமா? ஆகையினால் இன்றைக்கு ஒரு தனி மனிதனுடைய ஒரு வளர்ச்சிக்காக ஒட்டுமொத்த திரையுலகத்தை நம்பியிருந்த, நான் சொல்கிறது மதுரை ராமநாதபுரம் என்ற ஒரு 6 மாவட்டத்திற்கு மட்டும் படங்களை வெளியீடு செய்த ஒரு விநியோகஸ்தர்களுக்கான ஒரு நிலைமையை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட சேலமாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், திருநெல்வேலி கன்னியாகுமரி ஏரியாவாக இருக்கட்டும், சென்னை செங்கல்பட்டு, நார்த் ஆர்காட், வட ஆர்காடுன்னு சொல்லி இதில் ஒரு 8-9 ஏரியா பெரிய ஏரியாக்கள்லாம் இருக்குது. அப்போ எத்தனை தரமான விநியோகஸ்தர்கள் இன்றைக்கு வாழ்வாதாரம் இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த உதயநிதி என்கின்ற நண்பருக்கு தெரியாதா? அப்போ வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை வஞ்சிக்கப்பட்டு நாங்கள் எல்லாம் இன்றைக்கு புறந்தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோமே, இதற்கு அவர்கள் என்ன கைமாறு செய்ய போகிறார்கள்? நலத்திட்ட உதவிகள் ஏதாவது கொடுக்கின்றார்களா? இல்லை நல வாரியத்தின் மூலமாக ஏதாவது எங்களுக்கு உதவி செய்ய அவர்கள் முன் வந்திருக்கிறார்களா? அப்போ ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை அந்த தொழிலிலே நம்பியிருந்து
அந்த குடும்பத்திற்கு கூட நல்லது கெட்டது எதுவும் செய்ய முடியாமல் வறுமை கோட்டிலே வாழ்ந்த எங்களை அவர்களுக்கு இந்த உதயநிதி என்ன பதில் சொல்லப் போகிறார் என்பதை தான் இந்த பதிவின் மூலமாக நான் அவர்களுக்கு ஒட்டுமொத்த திரைப்பட விநியோகஸ்தர் சார்பாக இந்த கேள்வியை முன்வைக்கின்றேன். சம்பந்தப்பட்டவர்கள் இந்த பதிவை கேட்டதோடு அவர்களுடைய கவனத்திற்கு செல்லுகின்ற வரையில் இதை நீங்கள் எல்லாம் பார்வையிடு செய்து என்னை ஆதரிக்கும்படி, இந்த சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து ஒரு பதில் வருகிறது என்று சொன்னால், அதில் ஒரு நல்லது நடைபெறுகிறது என்று சொன்னால், அது எனக்கு மட்டுமல்ல, என்னை போன்ற சக ஏரியாக்களுடைய விநியோகஸ்தர்களுக்கு இது பயன்படும். அப்படி பயன்பட்டால் சந்தோஷப்படுகின்ற முதல் ஆளாக இருக்கிறது இந்த மதுரை கவிராஜன் என்ற ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். சினிமா அழியாது, சினிமா என்றென்றும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதில் பயணித்த நாம் தான் களங்களை மாற்றிக்கொண்டோம். வாழ்வதற்கு வழி தேடி பிழைப்பு தேடி அங்குமிங்குமாக மாறி சென்று இருக்கின்றோம். ஆகையினாலே இதில் செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் நலிந்த கலைஞர்களுக்கு ஏதாவது வழி வாய்ப்பு செய்யும்படி கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். அன்புடன் உங்கள் மதுரை கவிராஜன்.